வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி மால் தான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ப்ளே கிரவுண்ட் இங்கே அதிகமாக இருக்குது. ஒரு ஆஃப் டே நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் எதுக்காக அங்கே போனேன்னா, என் பொண்ணுக்கு ஒரு 15 டேஸ் ஹாலிடே விட்டுருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம ஒரு ஹாலிடேயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸில் லீவு. ஸோ அன்றைக்கி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு பிஃபோராக இந்த இடத்துக்கு போயிருந்தேன். அதை விட இப்போ பார்த்திங்கன்னா நிறையவே சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் டேரெக்டாக மால்குள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே ப்ளே கிரவுண்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வழியாக போனோம். அங்கே போய் பார்த்தோன்னா நிறைய சேஞ்சஸ் இருந்தது. நிறைய கேம்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கேம்ஸ் இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, 95 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்க கிட்ஸு தான் சில கேம்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். மித்தபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. டிக்கெட்டுமே பார்த்திங்கன்னா 95 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்க கிட்ஸுக்கு மட்டும்தான் டிக்கெட்டு. அதுக்கு கீழே இருக்க கிட்ஸுக்கெலாம் டிக்கெட்டே கிடையாது, ஃப்ரீ தான். நீங்கள் ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸுக்குமே நிறைய விளையாடுற மாதிரி நிறைய இருக்குது. அன்றைக்கி ஹாலிடே தான் மலேசியாவில். அதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க அங்கே. இது பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஜம்பிங். இது ஒரு 10 இயர்ஸ் கிட்ஸ் எல்லாம் இந்த இதில் விளையாடலாம். கிட்ஸ்லாம் ஒன்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, நான் ஆஃப் டேன்னு சொல்கிறேன், பட் ஆனால் ஆஃப் டேலாம் கண்டிப்பாக பத்தாது. கிட்ஸ் அங்கே ஒன்ஸ் விளையாட போயிட்டாங்க அப்படின்னா அங்கே நிறைய கேம்ஸ் இருக்கனால அதை விட்டு வரவே மாட்டாங்க. என் பொண்ணையுமே நைட்டு 11 ஆகிற வரைக்குமே நான் வான்னு கூப்பிட்டு வரவே இல்லை. ஈவினிங் 5 நைட்டு 11:30 வரைக்கும் நமக்கு ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே எவ்வளோ வேணால் விளாண்டுட்டு வந்துக்கலாம். நம்ம பேரண்ட்ஸில் பார்த்திங்கன்னா காம்போ பேக்கேஜ் மாதிரி நிறைய இருக்குது, இன்க்ளூட் ஆகிருக்கும். நம்ம டோட்டலாக எல்லா கேம்ஸும் விளையாடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. அது கூட நம்ம வாங்கிக்கலாம். இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது, ஸ்னோ வாக்கு. அதுக்காக தான் நாங்கள் மெயினாக போனதே. லாஸ்ட் டைம் போனப்போ அவங்க ரினோவேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். அது இந்த ப்ளே கிரவுண்டெல்லாம் தாண்டி நம்ம ஒரு கிராஸ் பண்ணி அந்த சைடு போகணும். அங்கே தான் நமக்கு இருக்குது. நாங்கள் அதுக்காக தான் மெயினாக வந்திருந்தோம். அதுக்கு தான் நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ப்ளே கிரவுண்டெல்லாம் பார்த்துட்டு என் பொண்ணுக்கு பயங்கர ஹாப்பி. எந்த கிட்ஸுமே சரி, அது உள்ளே ஒன்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வர்றது கஷ்டம். அதனால் அவ்வளோ கேம்ஸு, ஃபன் கேம்ஸு நிறைய இருக்குது. நீங்களும் போயிட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என் பொண்ணுக்கு இன்னும் 95 சென்டிமீட்டர் தாண்டாதனால என் பொண்ணுக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரீ தான். நிறைய கேம்ஸ் என் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம விளையாடுற மாதிரி இருக்காது, அலோவ் பண்ண மாட்டாங்க, சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ கிட்ஸை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னா நம்ம தனியாக கூட போய் விளையாடலாம், ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். கிட்ஸு மட்டும் தனியாக விளையாடுற மாதிரியும் கேம்ஸ் இங்கே நிறைய வச்சுருக்குறாங்க. ஆனால் எப்போ போனாலுமே இங்கே இந்த இடத்துல கண்டிப்பாக க்ரௌடாக தாங்க இருக்கும். அதுவும் ஹாலிடே மட்டும் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் க்ரௌடு தான். க்ரௌடாக இருக்கும்போது தான் நமக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எம்டியாக இருந்தால் இந்த பிளேஸ் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஹாலிடே மாதிரி அந்த மாதிரி போகணுங்க. நிறைய கிட்ஸு நிறைய ஃபேமிலிஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த டவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டைம் கட்டி முடிச்சிட்டாங்க. இது மேலே பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்லைடு மாதிரி தான். அதில் வாட்டர் போயிட்டுருக்கும். நைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட் எரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இது பார்ட் 1 வீடியோ. நீங்கள் வெளியே இருந்து டூரிஸ்ட் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க, என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. டூரிஸ்ட் வர்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். நாங்களே 2-3 வாட்டி போயிருக்கோம் இந்த பிளேஸ்க்கு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு வீல் இருக்குது பாருங்கள், பெரிய வீல். அது பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும் எனக்கு. பட் ஆனால் அதில் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். குழந்தைங்க கூட, என் பொண்ணு கூட அலோவ் பண்ணுறாங்க. அங்கே எந்த குழந்தைங்களா இருந்தாலும் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வேகமாக சுற்றாது, அந்த வீல் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும்.
போகும். நமக்கும் பயம்லாம் எதுவுமே வராது, கேர் ஆகாது, மயக்கம் வராது, எதுவும் பண்ணாது. நீங்கள் ஜாலியாக போயிட்டு எதுக்காக அப்படின்னா அது மேலே டாப்பில் போயிட்டு வியூ பண்ணி பார்க்குறதுக்காக தான். பட் அந்த இது வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் ஸ்னோ வாக்கில் வந்து அது காம்போவாக எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் ஃப்ரீயாகவே அதை பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்னோ வாக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு டைம் போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ்க்கு எப்போ போகலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு இங்கே வந்து என்டர்டைன்மெண்ட்டு, ப்ளே கேமு எல்லாமே நிறைய இருக்குது. நாங்களாம் கூட நிறைய மிஸ் பண்ணிட்டோம். நிறைய கேம்ஸ் வந்து நாங்கள் பண்ண முடியல, டைமும் எங்களுக்கு பத்தலை. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். அதனால் எங்களுக்கு மெயின் வந்து ஸ்னோ வாக் மட்டும்தான் நாங்கள் பார்க்கல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் போனோம். அங்கே வந்து ஒரு ஸ்னோ வாக்கில் ரொம்ப நேரம்லாம் நம்ம கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ குளிர், கையெல்லாம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும், அந்த அளவுக்கு அங்கே இருக்கும். கொஞ்சம் நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே இது கொஞ்சம் பெரிய ஸ்னோ வாக்கு தான். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்னோ வாக் நாங்கள் போயிருந்தோம், வீடியோ கூட போட்டிருக்கேன். அது வந்து சின்னது, இதுதான் அதை விட பெருசு. நம்ம வந்து ரியலாக வந்து அந்த ஒரு சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி இருக்க ஏரியாவில் போயிட்டு நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம வந்து டிக்கெட்லேயே வந்து நமக்கு ஷூ, ஜர்கின்னு எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. க்ளவுஸ் மட்டும் மறந்துடாமல் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். அதுதான் அங்கே வந்து கை இல்லைன்னா மறுத்து போயிடும் நமக்கு. அது மட்டும் நமக்கு அது வாங்கிக்கலாம். பட் ஆனால் அந்த க்ளவுஸ் வந்து அவ்வளோ இதுவாக இல்லை, மெலிசாக தான் இருக்குது. அதுவுமே வந்து பயங்கரமாக குளிருது. அதனால் குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஷூ, ஜர்கின் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து ரிட்டன் கொடுத்துட்டு வந்துடலாம். சேஃப்டி லாக்கர் ஒன்று கொடுத்துருவாங்க. அது வந்து 2-3 ரிங்கெட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட திங்ஸ் எல்லாம் அங்கே சேஃப்டி லாக்கரில் வச்சுட்டு நம்ம போயிட்டு விளையாடிட்டு வந்து எடுத்துக்கலாம். ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் ஒரு லாக்கரை சூஸ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணுக்கு ஜர்கின் போட்டோன்னா, என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து குட்டியூண்டாக இருக்கனால ஜர்கின்லேருந்து ஃபேஸே மறைஞ்சிருச்சு. ஆனால் அவளுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. நெக்ஸ்ட் டைம் போனாலும், நெக்ஸ்ட் டைம் இதுக்கு மேலே வருவியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் வருவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தாவ. நான்லாம் வந்து ஐயோ இந்த குளிர் தாங்க முடியல, நெக்ஸ்ட் டைம்லாம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து அந்த குளிர் அந்த அளவுக்கு இருந்தது. கொஞ்சம் நேரம் தான் அதில் இருக்க முடியும். 15 மினிட்ஸ் உள்ளே இருக்கலாம், அப்புறம் 15 மினிட்ஸ் வெளியே வந்துடணும். அப்படி தான் வந்து நம்ம இருக்க முடியும். மேபி ஒரு சிலர்லாம் தாங்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் என்னாலலாம் கண்டிப்பாக முடியவே இல்லை. என் பொண்ணு வந்து கொஞ்சம் குளிருது அப்படின்னு சொல்லிட்டு கோழி, ஃப்ரீஸ் ஆன கோழி மாதிரி அப்படியே கையை ரெண்டையும் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தா. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். செம்ம ஃபன்னியாக இருந்தது. அங்கே உள்ளார வந்து போயிட்டு பார்த்திங்கன்னா பயங்கர டெக்கரேஷன், ஐஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக இதோட எல்லா எபிசோடும் நீங்கள் வந்து பாருங்கள். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. உள்ளே போனாவே ப்ளூ லைட்ஸ்லாம் வந்து